கவின் கொலைக்காக பேசிய திராவிட கூட்டம், பகுத்தறிவு கூட்டம், பொங்கிய கூட்டங்கள், திராவிட கட்சி கூட்டணி கட்சியினுடைய பொங்கிய கூட்டங்கள் கருத்தரங்கம் வைத்து பேசினார்கள். ஆனால் அஜித் கொலைக்காக பேசவே இல்லை, பேசவும் மாட்டார்கள். சரி, அஜித்தை எப்படி இருக்கு? நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, அவர்களுக்காக கூட இந்த திராவிட அல்லக்கைகளும் திராவிட எச்சுக்களும் பேசவே இல்லை. இவ்வளவே ஏங்க, சென்னை மத்தியில் இருந்த பட்டியல் சமுதாயத்தை தூக்கின்னு போயிட்டு குப்பையாக கண்ணகினர்கள் போட்டாங்க. அன்றைக்கு கூட இந்த திராவிட கூட்டம் பேசவே இல்லை. ஏன்? அப்போ திராவிட கூட்டத்துக்கு தமிழக மக்களோ தமிழக இளைஞர்களோ இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ தெளிவு பெற வேண்டும், வெளிவர வேண்டும் என்பதுதான். அதெல்லாம் கிடையாது. இவர்களெல்லாம் மொகலாய பேரரசு, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவ பேரரசால் உருவாக்கப்பட்ட அல்லக்கைகள். அவர்கள் எப்படி நம்ம நாட்டையும் நம்ம தேசத்தையும் அடிமையாக்கி இங்குள்ள கலாச்சாரத்தை அழித்து கொண்டார்களோ அந்த மாதிரி இங்கே உள்ள இந்த கலாச்சாரத்தில் அழித்து கொன்று விட்டு வேறு ஒன்று ஆள்வதற்கான திட்டம்தான். அதில் தமிழர்கள் நாம் பலிகடா ஆகிட்டே இருக்கும். நான் எப்பயும் சொல்கிறேன், திராவிடம் என்பது ஒரு ஐக்கியர்கள் கூடாரம், ஒரு துரோகிகளின் கூடாரம். அதனால் தமிழக இளைஞர்கள் நீங்கள் தெளிவர வேண்டும், நீங்கள் வெளியே வேண்டும். இந்த திராவிட சித்தாந்தத்தை முழுவதுமாக அடித்து நிறுத்தி காலில் போட்டு நெசுக்கப்பட வேண்டும்.